ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தில் 138ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்காக யாவையும், ஒன்று மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஐஸ்வர்யத்தை நான் தானே சம்பாதிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரினுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. எப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படின்னா, நம்ம 1000 சம்பாதிக்கலாம், கோடி சம்பாதிக்கலாம், ஆனாலும் அதை அனுபவிப்பதற்கு நாம் ஆண்டவருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுமதித்தால் ஒழிய நாம் அதை உபயோகப்படுத்த முடியாது, அதை அனுபவிக்க முடியாது என்று பார்க்கிறோம். ஆகவே அதில் வேதனை இருக்கும். குறுக்கு வழியில் நாம் சம்பாதிப்போம் என்றால் அது நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தராது, அது வேதனையை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, அது ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எனக்காக யாவையும் ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிங்க. ஆண்டவத்தில் பிரார்த்தனை செய்வோம். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ, என்ன காரியமோ உங்கள் மனசில் அதை வைத்து, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நம்மிடத்தில் வருகிறேன், நீர் எனக்கு என்னுடைய இந்த காரியத்துக்கு நீர் எனக்கு செவி கொடுங்க, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இந்த கவலையை மாற்றுங்க என்று சொல்லி, இந்த வேதனையை மாற்றுங்க, இந்த வியாதியை மாற்றுங்க என்று சொல்லி நிச்சயமாக மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தை, ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த வேலை கூட ஆண்டவரே, உம்மை துதிக்க சோதரிக்கிற செய்து வல்லெடுத்திருந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை ஆண்டவரே நாங்களும் கூட விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் நிகழ்விடாதவர், நம்முடைய கிருபை பொழிந்தருளுகிற தேவனாக இருக்கபடியாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அடியனோடு இணைந்து பிரார்த்தனை பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர்கள் என்னென்ன காரியத்துக்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றுங்க. அவன் நோய்களிலிருந்தும், ஆண்டவரே, பிரச்சனையிலிருந்தும், கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்தும், வியாதியிலிருந்தும், ஆண்டவரே, எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. எந்த பிரச்சனையை மாட்டிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை அந்த ஆபத்து நேரத்திலிருந்து விடுதலையாக்குங்க ராஜா. என்னால் பூர்ண சுபல ஜீவன ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. நினைக்கிற காரியத்தை, வேண்டிக் கொடுக்கிற காரியத்தை நிறைவேற்றுவீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றும் கரம் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.